வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஜஸ்ட் திங்க் இட்ங்கிற சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாம் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அதில் நாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு டிரான்சாக்ஷன் நிறையா பேர்த்துக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. மே ஆர் ஜூன் மந்தில் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை கவனிச்சு பாருங்க. உங்கள் பாஸ்புக்கில் அந்த என்ட்ரி இருந்தால் எடுத்து கூட பாருங்க. இது நமக்கு தேவையா தேவை இல்லையா? ஆனால் அது ஒரு தடவை நடந்த டிரான்சாக்ஷன் இல்லைங்க. வருஷம் மே அல்லது ஜூன் உங்கள் கணக்கில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் கவனிக்க வேணும். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஹிந்தியில் பேர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு புரிய சான்சஸ் இல்லை. நமக்கு இந்த மாதிரி ஒரு பேரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரையும் கம்பல்சரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சார் இது அப்படின்னா, இது ரெண்டுமே வேற ஒன்றும் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் பாலிசிஸ். பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த கவர்மெண்ட் மூலியமா அனௌன்ஸ் பண்ண ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தான். நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்டோட பெனிஃபிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதில் இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டை குறை சொல்றதுக்கோ தப்பா சொல்றதுக்கோ இங்க நாம விமர்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பட் கவர்மெண்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க அதுல எப்படி சேஃபா இருக்கணுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஒரு பாலிசி 2 லட்சம் ரூபாய் ஆக்சிடென்டல் கவரேஜுக்கு வெறும் 12 ரூபாய் பிரீமியம் கொடுத்து நீங்க போட்டிருப்பீங்க. ஞாபகம் இருக்கும். அந்த 12 ரூபாய் பே பண்ண பாலிசி பிரீமியம் அதுக்கு வேலிடிட்டி ஒரு வருஷங்க. ஒரு வருஷம் தான். ஒவ்வொரு வருஷமும் நீங்க 12 ரூபாய் பிரீமியம் பே பண்றீங்க. ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இன்கேஸ் எனி ஆக்சிடென்டல் ரிஸ்க் ஒரு பர்சனுக்கு இருந்தது அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் அதுல கவரேஜ் கிடைக்குங்க. இன்கேஸ் அதே ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஏதாவது உறுப்புகள் செயலிழப்பு, பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கவரேஜ் கிடைக்கும். இதோட பேமெண்ட் மோடுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி பேங்க்ல உங்களுக்கு டெபிட் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் கண்டினியூஸா எவ்ரி இயர் டெபிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் உங்களோட சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தால் அந்த அமௌண்ட் டெபிட் ஆயிடுங்க. எலிஜிபிலிட்டி வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவர்கள் இருந்து 70 வயசு வரைக்கும் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாலிசிக்கு டாக்குமெண்ட் காப்பிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஆதார் நம்பர் மட்டும்தாங்க இதோட ப்ரூஃப். ஏன்னா அந்த ஆதார்ல இருக்கிற டீடைல்ஸ் வச்சுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க பணம் கட்டின ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஆக்சிடென்டல் கவரேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா எதுலையுமே டாக்குமெண்டல் கவரேஜா எதுவும் இருக்காது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட டாக்குமெண்ட்டும் நமக்கு கிடைக்கிறது நீங்க நெட்ல சர்ச் பண்ணி வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் பேங்க் சைட்ல இருந்து எந்த டாக்குமெண்ட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்றது இல்லை. இதுதான் இதுல இருக்கிற ஒரே ஒரு டிமெரிட்ஸ். மற்றபடி இதுல இருந்தான பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கான்னா, இந்த பாலிசி நிறைய பேர் போட்டிருப்பீங்க. பட் ஆனா இதை கிளைம் பண்ணாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஸோ கிளைம் பண்ணாத உங்க நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இதை பத்தி ஞாபகப்படுத்தி அந்த மாதிரி உதவிகளை செஞ்சு கொடுங்க நண்பர்களே. உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் கவரேஜ்க்கு 330 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பீங்க. அது ஒன்லி ஆக்சிடென்டல் டெத். இது அப்படி கிடையாது. நார்மல் டெத்துக்கும் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் இதுல என்ரோல் நமக்கு கவரேஜ் கிடைக்கும். 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இதுல நம்ம கவரேஜ் எடுத்துக்கலாம். இதுல 330 ரூபாய் பிரீமியம் எந்த ஏஜ்ல இருந்து இந்த இன்சூரன்ஸ் போடலாம்னா 18ல இருந்து 50 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம். இதுல டாக்ஸ் எக்ஸம்ஷன் 80C டாக்ஸ் எக்ஸம்ஷனும் கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு ஒரு பாலிசி மட்டும்தாங்க. இது இன்சூரன்ஸ்ல 2 வகையான டேர்ம் இருக்குங்க. நீங்க இன்சூரன்ஸ்ல பணம் கட்டுறீங்க. குறிப்பிட்ட காலம் கட்டினதுக்கு அப்புறம் முதிர்வு தொகைன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரியான ஒரு பாலிசி. அந்த பணம் கட்டுற அந்த டைம் பாலிசி பீரியட் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜும் இருக்கும். பிளஸ் மெச்சூரிட்டிங்கும் போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்க. இன்னொரு வகையான பிளான் என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க.
இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க கட்டுற பிரீமியம்ங்கிறது அந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த கவரேஜ் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எந்த பணமும் திருப்பி கிடைக்காதுங்க. இதுல ஏடிசி எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ரிஸ்க் கவரேஜ் வந்து 2 lakhs வரைக்கும். பேமெண்ட் மோட் அதே தான். மே அல்லது ஜூன் மாசம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்குவாங்க. இதுக்குண்டான சர்டிபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ற ஆப்ஷனும் இருக்குங்க. நிறைய நண்பர்களுக்கு அந்த விஷயம் தெரியவில்லை. அதை நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ ஒரு சில பேங்க்ல நீங்க பாலிசி லாகின் பண்ணியிருப்பீங்க. ஒரு 4-5 வருஷம் ப்ரீமியமும் உங்களுக்கு ஆட்டோ டெபிட் ஆயிருக்கும். பட் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை இல்லை சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுக்காமல் இருப்பீங்க. ஸோ இதில் பாருங்கள், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிஎம்எஸ்பிஒய் ஸ்கீமோட போர்ட்டலில் தான் நம்ம இருக்கோம். இப்போ எந்த வருஷம், இந்த வருஷத்துக்கு உண்டான சர்டிஃபிகேட் ஆல்ரெடி ப்ரீமியம் கொடுத்துருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை எந்த பேங்க்ல உங்களுக்கு வந்து அவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. என்னோட பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் அதையும் சூஸ் பண்ணுறேன். க்ரைட்டீரியா, நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தால் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கலாம், அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கலாம், பேன் நம்பர் கொடுக்கலாம், ஆதார் நம்பர் கொடுக்கலாம், இல்லைனா பேங்க் கஸ்டமர் ஐடி பாஸ்புக்கில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நான் இன்கேஸ் பேன் நம்பர் சூஸ் பண்ணேன்னா என்னோட 10 டிஜிட் பேன் நம்பரை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தேன்னா அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நான் ஃபர்தராக அதை என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். இதில் இன்னொரு டிராபேக், ஒரு சரியான வழி நடத்தல் இல்லாததுனால நடந்த தவறுகள் நிறைய இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். என்னோட நண்பர் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் 12 ரூபாயும் 330 ரூபாயும் பாலிசியை என்ன பண்ணிட்டாருன்னா 5 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் 5 வருஷமும் ப்ரீமியம் பே பண்ணிட்டாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுல என்ன சார் சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறாருங்க. அதுலேயும் ஆதார் லிங்க் ஆயிருக்கு. அந்த மூலியமா அவருக்கு சேலரி போடுற அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் தாங்க. அதுல இருந்து இந்த 5 வருஷத்துக்கு 330 ரூபாயும் பிளஸ் 12 ரூபாய் ப்ரீமியம் ரெண்டையுமே டெபிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரு கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறாருங்க. நான் பேங்க் நேம்ங்கிறது காமனா தான் மென்ஷன் பண்றேன். இதுல எதுவும் ஸ்பெசிபிக்ங்கிறதுக்காக சொல்ல வரல. எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஏங்கிற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாரு, திரும்ப பிங்கிற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த பிங்கிற பேங்க்ல அந்த அக்கௌண்ட்ல இருந்தும் 330 ரூபாய் ப்ரீமியமும் 12 ரூபாய் ப்ரீமியமும் டெபிட் ஆயிருக்கு. அவர் இன்னொரு சிங்கிற தனியார் வங்கியில ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தார். அந்த அக்கௌண்ட்லயும் 330 ரூபாய் ப்ரீமியமும் 12 ரூபாய் ப்ரீமியமும் டெபிட் ஆயிருக்குங்க. நீங்க கேட்கலாம், ஏங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸுக்கு ஒரு கவரேஜ்க்கு 330 ரூபாய் 12 ரூபாய் கட்டி இருக்கிறாரு. பிளஸ் 3 இடத்துல கட்டும்போது அவருக்கு 6 லட்சம் ரூபாய் கவரேஜ் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த ஸ்கீம்ல அப்படி ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு 330 ரூபாய் ப்ரீமியமும் ஒரு 12 ரூபாய் ப்ரீமியம் தான். இப்ப நாம கட்டுற ப்ரீமியம் அமௌண்ட்டை வச்சுதான் கவர்மெண்ட் வந்து இந்த இன்சூரன்ஸோட ஃபண்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கிறது கிடையாதுங்க. கவர்மெண்ட் பட்ஜெட் வருஷம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது இதுக்கான ஒரு தொகை, தனி தொகையை நமக்காக எடுத்து வைக்கிறாங்க. அதுல இருந்து தான் இந்த அமௌண்ட்ஸ், இந்த ப்ரீமியம் அமௌண்ட் பிளஸ் அந்த அமௌண்ட் மூலியமாவும் நமக்கு கிடைக்குது. ஸோ ப்ளீஸ் நண்பர்களே, உங்களோட நண்பர்களோ இல்ல நீங்களோ 2-3 அமௌண்ட் டெபிட் ஆகுற மாதிரி வேற வேற அக்கௌண்ட்ல இந்த ஆக்டிவிட்டி லிங்க் ஆயிருக்குன்னா, ஏன்னா அது பணம் இருந்தால் மே அல்லது ஜூன் மாசத்துல ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணிடும். ஸோ உங்க வங்கி கணக்கை செக் பண்ணுங்க. ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மட்டும் கட்டுற மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. மீதியை டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்கள் பணம் நஷ்டப்பட விடாதீர்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.